அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லான் போட்டு லக்கணம் அங்கேருந்து 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்தில் சனி இல்லைனா ராகு இல்லைனா கேது இருந்தால் என்ன பலன் செய்வாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா 10ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கும் மிக மிக முக்கியம். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடியது. இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடியது. கருத்தில் கொள்ளுங்க. 10ஆம் இடத்தில் சனி சஞ்சரித்தால் சாத்தானியும் பேய் பிசாசுகளையும் வழிபடக்கூடியவராக அந்த ஜாதகர் இருப்பார். முதலில் வெற்றி பெற்று பின்பு திருமணத்துக்கு பின் சரிவை காண்பக்கூடிய வாழ்க்கை அவருக்கு அமையும். பூர்வீக சொத்து சுகங்களை இழந்துவிடக்கூடியவராக இருப்பார். ஒரு கூட்டத்துக்கு அல்லது ஒரு பகுதிக்கு தலைமை பதவி வகிப்பவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படும். தொலைதூர இடங்களில் வாழ்க்கை அமையும். ஆனாலும் சுய சம்பாத்தியம் உள்ளவர். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எப்போதும் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். 10ஆம் இடத்தில் சனி இருந்தால், அதே போல் 10ஆம் இடத்தில் ராகு அல்லது கேதுகள் இருந்தால் காளி அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபடக்கூடியவராக அந்த ஜாதகர் இருப்பார். அவங்கள வணங்கினால் அபூர்வமான பலன்களை அவரால் பெற முடியும். ராகு கேது தசை புத்தி காலங்களில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படும். அதே போல் போக இச்சை மிகுந்தவராக இருப்பார். அடிக்கடிக்கு வெளியூர் பிரயாணங்களில் மேற்கொள்ளக்கூடும். தொலைதூரங்களில் சென்று தொழில் வியாபாரங்கள் செய்து வாழ நேரிடும். மேலும் தெய்வ சம்பந்தமான யாத்திரைகளையும் மேற்கொள்வார். சிலருக்கு தொழில் ரீதியான வெற்றிகள் வெளிநாடுகளில் ஏற்படும். வெளிநாடு பயணங்கள் மூலம் நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம். சில குடும்பத்தாரை பிரிந்து வெளிநாடுகளில் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் ராகு கேது சனி பகவான் இருந்தால் இந்த பலன்தான். இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடியது. உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.